இன்னைக்கு சண்டே எபிசோட்ல என்ன நினைச்சுன்னா உருப்படியா ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீசனே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் ஏன் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இவங்க புதுசா ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு கோடு போட்டு பிரிச்சாங்க. அப்புறம் ஆடியன்ஸ் வந்து இது பிடிக்கலன்னாங்க. அப்புறம் வந்து வீடை வந்து ஸ்வாப் பண்ணாங்க. அதுவும் வந்து செட் ஆகாம நாங்கள் கோடே எடுத்துரும்டா, சூரி காமெடி மாதிரி தான் இருக்கு, நீ கோட்டெல்லாம் ஆள நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இந்த டைலாக் தான் செட் ஆகும். வேற எதுவும் வந்து சண்டே எபிசோட்ல வந்து உருப்படியா நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பத்தி கேட்டிருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து அதிகமா ஷாப்பிங் பண்ணிருவாங்க. அதை வந்து சாச்சன மேல பழி போடுற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து கேட்டிருந்தாரு. அப்புறம் இந்த ராஜா ராணி டாஸ்க் கேட்டாரு. ஏன்னா வந்து இருக்கிறதுலே இந்த சீசன் தான் ராஜா ராணி டாஸ்க் ரொம்ப மோசமா பண்ணாங்க. தளபதின்றவங்க தான் ஃபுல்லா வந்து ஓவர் ஷேடோ பண்ணாங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ராணுவ கிட்ட விஜய் சேதுபதி கொஸ்டின் கேட்கிறாரு, உங்களை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்களான்ற மாதிரி தான் ஒரு கேட்க வந்தாரு. இவர் எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு. நார்மலா கண்டஸ்டன்ஸ் கிட்ட நல்லா பேசுறாரு. ஆனா விஜய் சேதுபதி கொஸ்டின் கேட்டா மட்டும் அங்க வந்து முழிக்கிறாரு, கரெக்டா பேச மாட்டாரு. அது ஒரு பயமா என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் இந்த ரோஸ்ட பத்தி பேசினாரு. இந்த மாதிரி ரோஸ்ட்ன்றதுனால நான் அதுக்குள்ள வரல, பட் கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணுங்க, கொஞ்சம் வன்மத்தை காட்டாதீங்க ரோஸ்ட்ன்னு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து வர்ஷினி வந்து எவிக்ட் ஆனாங்க. வர்ஷினி வந்து 2 பாட்டு பண்ணாங்க. உள்ள ஒரு பாட்டு பண்ணாங்க, வெளியே ஒரு பாட்டு பண்ணாங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கார்டன் ஏரியால வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி நினைச்சாங்க, பட் அதுல வந்து சிங்கம் சிங்கிளா தான் வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அப்பயும் வந்து அவங்க வந்து வைல்ட் கார்டு தான் நினைச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சொன்னார், ஏன் சிங்கம், அந்த சிங்கம் நீங்களா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, இதுமாதிரி மிக்ஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த டேஸ்ல இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்க்கலாம்.